அவர் என்ன கேட்க வருகிறார் என்று புரிந்து அதிர்ந்தார். சாதாரணமாக கேட்டுக்கொண்டு வந்தவன் ஹனிஷாவை பெரியம்மா தவறாக நினைக்கிறார் என்றதும் சுறுசுறுவென்று கோபம் எகிரியது. அடுத்த நொடியே அவர் தாயின் ஸ்தானத்தில் இருப்பவர் என்று புத்தி அறிவுறுத்த தன்னை நிதானித்தான். பெரியம்மா, ஒருத்தரை சந்தேகப்படணும்னா நமக்கு அவர்களை பற்றி ஓரளவுக்காவது தெரிந்திருக்கணும். எதையும் தெரிந்து கொள்ளாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிட்டு நான் அனுபவத்தில் பேசுகிறேன், அறிவுபூர்வமா பேசுறேன்னு சொல்லக்கூடாது. நீங்க பேசினதை ஹனிஷா கேட்டால் உங்கள் இமேஜ் என்னவாகும்? உங்களை யார் தவறாக நினைச்சாலும் என்னால அதை தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் பெரியம்மா, நீங்க நீங்களாகவே இருங்க. எந்த சூழ்நிலையிலும் மாறிடாதீங்க. அழுத்தம் திருத்தமாக பேசிவிட்டு வேகமாக தன் அறையை நோக்கி செல்ல பெரியம்மாவின் முகம் இருண்டது. அதிகமாக பேசிட்டேனோ என்று உறுத்தலுடன் நிமிர அவரின் பார்வை தட்டில் ஸ்வீட் கிண்ணங்களுடன் நின்றிருந்த சாவித்திரியிடம் நிலைத்தது. தம்பி பயங்கர புத்திசாலிதான். நேரடியா பெரியம்மாவை கோபிக்க முடியாதுன்னு மறைமுகமா அவங்களை ஆஃப் செய்யுது. அப்போ தம்பியால் ஹனிஷாவை பெரியம்மாவிடமே விட்டு கொடுக்க முடியலை. இது அன்பா